செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கோகிலாஸ்ரீ அவங்களுக்கு பர்த்டே. அவங்க ரிக்வஸ்ட் கேட்ட மாதிரி நம்ம சுகாவுக்கு மை கோல்டு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் ஹார்ட் நைட் வித் மை கோல்டு ஹஸ்பண்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஸ்டார்டிங்லேயே நீங்களோ வேணாம்மா ப்ளீஸ்மா, இது மட்டும் வேணாமே அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்பா சொல்லிட்டாரு, நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அம்மா என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க? அப்பா ஏன்ப்பா இப்படி? எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க, இது மட்டும் வேணாமேப்பா. அதெல்லாம் கிடையாதுமா, என்கிட்ட பாஸே கேட்டார். அவர் கேட்டு நான் எப்படி நோ சொல்ல முடியும்? அவர் உனக்கு படிக்க வைக்கிறதுலேருந்து எவ்வளோ செலவு எனக்காக அவர் ஏற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்காரு. உனக்காக அவர் எவ்வளவோ செஞ்சுருக்காரு. நீ அவருக்காக இது கூட பண்ண மாட்டியா? பா இங்கே பார், அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் நான் உங்ககிட்ட பேசி புரிய வைக்கணும் எனக்கு. நீ ஒன்றும் குழந்தை இல்லை, உனக்கு நல்லாவே புரியும். நீ அதனால் சண்டை போட்டுட்ருக்காம ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வா அப்படிங்கிறாரு. முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்க, என்ன சொன்னேன் அப்படின்னு அப்படி கிட்ட வர்றாரு. ஆமாப்பா முடியாது, என்னாலலாம் உங்கள் பாஸை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே பெல்ட்டை கழட்டி சும்மா விளாசி எடுக்கிறாரு. அப்பா வலிக்குதுப்பா, அப்பா வலிக்குதுப்பா அப்படின்னு அழுகிறீங்க. கேட்கவே இல்லை, டப்பு டப்புன்னு மேலே அடி விழுக்குது. அப்பா வேணப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டு எழுந்து உட்காருறீங்க. அதான் இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க. சே கனவா அப்படின்னு அப்படியே நீங்கள் அந்த ரூமை சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அது சுகாவோட ரூம் தான். அங்கே தான் உங்களை கொண்டு விட்டுருக்காங்க. உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ ரூமில் இருக்கீங்க, சுகா இன்னும் வரல. அந்த கேப்பில் லைட்டாக தூக்கம் வந்து அதில் கனவு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ரீவைண்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா வந்து ஹீரா எழுந்துருடி அப்படின்னு எழுப்பியிருப்பாங்க. மா ஏம்மா இப்போ எழுப்பிட்டுருக்க, சண்டே எனக்கு கொஞ்சம் தூங்க விடுமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பரண்டு படுக்க, எழுந்துருடி அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா பிடிச்சி எழுப்ப, என்னம்மா அதுக்குள்ளேயே மணி 10 ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. 10 ஆகலை, மணி 5 தான் ஆகுது. இவ்வளோ ஏர்லி மார்னிங் என்னையம்மா எழுப்புறா? காலேஜ் போகிறப்ப கூட நான் இவ்வளோ சீக்கிரம் எழுந்தது இல்லையம்மா, போமா அங்கிட்டு அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு நீங்கள் படுக்கிறீங்க. அப்படியே எழுந்து உட்காரி அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாம்மா, அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எவ்வளோ காலையில் தான் சொல்லணுமா? 10 மணிக்கு மேலே சொல்லுமா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்க போகிறீங்க. ஹீரா அப்படின்ட்டு உங்கள் அப்பா வேகமாக உள்ள வர, என்னப்பா அப்படின்னு தூக்க கலக்கத்தோடு கேட்குறீங்க. அம்மா சொல்கிறது கேட்கல, சீக்கிரம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்பா எதுக்குப்பா? என் பாஸுக்கு கல்யாணம். உங்கள் பாஸுக்கு தானே கல்யாணம், நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, நான் வரல அப்படின்ட்டு படுக்கிறீங்க. எழுந்துருடி சொன்னதை கேளு அப்படின்னு உங்கள் அம்மா அப்படியே உங்களை எடுத்துகிட்டு போய் பாத்ரூம்குள்ளதில், ஐயோ இவங்க பாஸுக்கு கல்யாணம்னா ஏன் உசுரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாஸா ஆட அந்த ஹிட்லருக்கு மேரேஜா அப்படின்னு நீங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஃபைல் ஒன்று வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்டா, அதை கொஞ்சம் கொண்டு வந்து தரியா? எங்கேப்பா கொண்டு வரணும்? நான் இப்போ பாஸோட வீட்டில் தான் இருக்கோம், இன்னும் ஆஃபீஸ் போகல, இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரிப்பா நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களோ இப்போ அந்த ஃபைலை எடுத்துகிட்டு உங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அங்கே போகிறீங்க. சுகாவோட வீட்டு வாசலில் போய் நிற்கிறீங்க. கேட்டை பார்த்தா அப்படி செம்ம பயங்கரமாக இருக்குது பங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை வாட்ச்மேன் ஓப்பன் பண்ணி விட்டதும் நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்கள் அப்பாவை காணோம், எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு அப்படி நிற்கிறீங்க. அப்போ அப்படியே சைடில் ஏதோ பேசுகிற சவுண்ட் கேட்குது. ஒருவேளை அப்பா அங்கே இருப்பாரோ அப்படின்ட்டு மெதுவாக அந்த பக்கம் போகிறீங்க. கார்டனில் மரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் போய் நிற்கிறீங்க. அந்த சைடு சுகா நின்றுட்டுருக்கான். அவன் பக்கத்தில் யாரோ ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு. அந்த பொண்ணு பயங்கரமாக முடிச்சுட்டு, அறிவில்ல இப்படி தான் வந்து மேலே மோதுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது பாஸ் தெரியாமல் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, பொலிர்னு ஒரு ஆற கண்ணத்தில், இங்கே பார் இன்னொரு டைம் இந்த மாதிரி என்கிட்ட வந்து நடந்துக்கிட்ட அவ்வளோதான், என் வீட்டுக்கு யாரை கேட்டு வந்த அப்படி சொல்லி அவன் மிரட்டிகிட்டு இருக்கான். இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஆத்தி நம்மளும் இந்த மாதிரி அடிச்சுடுவாரோ அப்படின்னு அங்கே விழுந்த அறையில் 2 கணத்துலையும் அப்படி நீங்கள் கையை வச்சுட்டு அப்படியே நகர்ந்து வரீங்க. வந்து டப்புன்னு யார் மேலே மோதி, நான் இல்லை அப்படின்னு கத்த உங்கள் அப்பா. என்னாச்சு? அப்பா இந்தாங்க ஃபைல், இது கொடுக்க தான் வந்தேன், காணுமேன்னு தேடிட்டு இருந்தேன்.
சரி ஏன் அப்படி பதற வா அப்படின்னு உங்கள் அப்பா கூப்பிட நான்லாம் வரலப்பா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து நீங்கள் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வீட்டுக்கு ஓடிடுங்க. அங்கே விழுந்து அடியே உங்களுக்கு பதட்டமாக இருக்குது. உங்களுக்கு அதுக்கப்புறம் சுகாவை பார்க்க போகலாம் இந்த மாதிரி தான் கை உதறல் எடுக்க ஆரம்பிச்சிடும். அவனை நீங்கள் பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். ஸோ உங்களுக்கு இந்த அடிக்கிறது இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும். உங்கள் அப்பா உங்களை இதுவரையும் அடித்ததே இல்லை. நீங்கள் அடித்த மாதிரி நினச்சி அவ்வளோ பயப்படுற இதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே நீங்கள் ஷவர் பண்ணிட்டு வெளியில் வரீங்க. வந்ததுமே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வா டைம் ஆச்சு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு இவங்க இவ்வளோ பரபரப்பாக அவர் கல்யாணத்துக்கு நம்மளை இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு சரி ஆனால் பாவண்டா அந்த பொண்ணு கிட்ட மாட்டிட்டு இன்னும் பாடுபட போதும் அப்படின்னு புலம்பிகிட்டே போகிறீங்க. பிகாஸ் சுகா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு உங்களுக்கு பயம். ஸோ மண்டபத்துக்குள்ளே போனதுமே அங்கே நீங்கள் இப்போ தான் அங்கே வெளியில் உள்ள பேனர் பார்க்குறீங்க. உங்கள் நேமும் அவன் நேமும் இருக்குது. எது நமக்கு இதை கண்ணு தெரியது இல்லையா அப்படின்னு கடை நல்லா கசிக்கிட்டு என்ன இருக்குது யோங்கி வெட்ஸ் ஹீராவா நம்ம சே நம்மளாலாம் இருக்காது. நம்ம அப்பா அவர் கீழே வேலை பார்க்குறவர். அவர் போனாலும் எப்படி அவர் கிளம்புன சே அப்படிலாம் இருக்காது. ஹீரோ நீ மட்டும்தான் உலகத்துலேயே ஹீரான்னு இருக்கியா? ஏண்டியோ மைண்ட் இப்படிலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரூபா கொடுத்தாலும் இவனை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் இது வேறு ஹீரோவாக இருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே அப்படியே திடப்படுத்திக்கிட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே போகிறீங்க. போனதும் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அம்மா என்ன யாருமே வரல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர ஆரம்பிச்சிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே உட்காரன்னு தெரியாமல் திருத்தணு மொழிக்க உங்கள் அம்மாவோ அங்கே வா அப்படின்னு அந்த ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பொண்ணு அந்த பாவப்பட்ட ஜீவன் இங்கே தான் இருக்கோம். சரி அதையும் போய் பார்க்கலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த பொண்ணையும் வரட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருக்கா உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதும் நீங்கள் அப்படியே அந்த உள்ள பெட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச கலரில் சாரீ நீங்கள் எப்படிலாம் கல்யாணத்துக்கு ஜுவல்ஸ் போகணுன்னு நினச்சி அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. அப்படி பார்க்குறீங்க, என்ன இது சாரீ ஜுவல்ஸ் இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, கல்யாணம் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி உங்கள் அம்மாட்ட அம்மா இது அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அம்மா உங்களை தரன்னு எடுத்துகிட்டு இங்கே பாரு ஹீரா இதெல்லாம் உனக்கு தான். அம்மா என்ன சொல்கிற நீ அப்படின்னு பார்க்குறீங்க. அது உங்கள் அப்பாவோட பாஸு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு என்னமாச்சு? அந்த பொண்ணே நீ தான். என்னம்மா சொல்கிற நீ? ஆமாடா, உங்கள் அப்பா கிட்ட உங்கள் பாஸ் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாராம். ஏம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீயும் அப்பாவும் சொல்லவே இல்லை. இல்லைடா நானும் அப்பாவும் உனக்கு என்னைக்கு தப்பா? அதெல்லாம் சரிம்மா, ஆனால் இது இல்லைம்மா அவருக்கு வேற ஒரு பொண்ணோட தான் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ஏதோ பிரச்சனை, இந்த பொண்ணு இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிச்சான். அதனால் உங்கள் பாஸ் இந்த கல்யாணம் நிற்கக்கூடாது, நடந்தே ஆகணும், அது உங்கள் பொண்ணால் தான் முடியும்னு உன்னை கேட்டாராம். அதான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் அப்பா உள்ள வர்றாரு. என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா அப்படின்னு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அப்போ அவரோ இங்கே பாருமா, அவர் நம்ம குடும்பத்துக்காக நிறைய செஞ்சுருக்காரு. நீ படிக்கிறதுலேருந்து எல்லாமே அவர் போட்டது தான், உனக்கே நல்லா தெரியும். அவர் கொடுக்காம நமக்குன்னு எதுவும் கிடையாது. அதுக்கு அதுக்கு உன் விசுவாசத்தை காட்டுறதுக்கு வேறு வழியே தெரியலையாப்பாங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு அதுக்கேப்பா என்ன பலிக்கடை பார்க்குறீங்க அவரெல்லாம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இங்கே பாரு ஹீரா, நீ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அப்பா மேலே கை வச்சதில்லை, வைக்கிற மாதிரி பண்ணிடாதம்மா அப்படிங்கிறாரு. உங்களுக்கோ அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு அவர் வேணாப்பா அப்படின்னு அழுகிற மாதிரி சொல்ல, இங்கே பாருமா உனக்கு அவரை பற்றி அப்படின்னு ஆரம்பிக்க எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு வேணாப்பா, ஒரு சரியான மொசடுப்பா, அவர் மூஞ்சி ஒரு வச்சுட்டு அவரெல்லாம் ஒரு அடி விட்டால் நான் செத்தே போயிடுவேன். எனக்கு அவர் வேணாப்பா, அவருக்கு வேலைன்னு அலைஞ்சிட்டு பாரு, வேலை தான்ப்பா முக்கியம், ரொமான்ஸ் கூட பண்ண தெரியாது அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுட்டு எனக்கு ப்ளீஸ்ப்பா வேணாப்பா அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறீங்க. இயந்திர மாதிரி ஒரு வாழ்க்கைலாம் எனக்கு வேண்டாம், கல்யாணம் பண்ணிட்டு நம்மளை பேருக்கு வீட்டில் போனாடின்னு வச்சுட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு அவங்க மைண்டு யோசிக்குது. நான் காலேஜ் படிக்கிற டேஸில் இந்த மாதிரி பணக்கார பசங்கள்லாம் லவ் பண்ணி விட்டுட்டு போகிறது, அப்புறம் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் வெளியில் சுற்றுறது, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இல்லாமல் சுகாவை பார்த்ததுலேருந்து பயந்து வேறு போயிருப்பீங்களா? இதெல்லாம் மைண்டில் ஓட உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, வேணாப்பா ப்ளீஸ்ப்பான்னு பயந்துக்கிறீங்க. இங்கே பாருடா அப்படின்னு உங்கள் அப்பா அவங்க கைப்பிடிச்சு அந்த பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிட்டா. இப்போது வேறு வழி இல்லாமல் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு உங்கள் அப்பா கைப்பிடிக்க, நீங்களோ அப்படியே உங்கள் அப்பா பார்த்து அப்பா ப்ளீஸ் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கோ. இங்கே பாருமா, என்னோட கடைசி ஆயுதமாக இதுதான், இதுக்கு மேலே எனக்கு வர வழி தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்க கையெடுத்துக்க முடியாது. அப்பா என்ன பண்ணுற நீ அப்படிங்கிறீங்க.
இங்கே பாருடா, என் பாஸுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன். ஆனால் அவர் ஒன்றா தான் கேட்குறாரு, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். என் பாஸோட கௌரவ பிரச்சனை இது. நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோ, நானும் அம்மாவும் உயிரோடு இருக்க மாட்டோம். அப்பா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கல்யாணம் நடந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் பாஸ் தான் முக்கியம் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்ல உங்களுக்கு ஒரு நிமிஷம், அப்பா நீங்களா அப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்காம பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவோ, எனக்கு வேறு வழி தரலம்மா, உன்னால் புரிய வைக்கவும் என்னால் முடியல, ஒரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க அவங்களுக்கு அடுப்பாகுது. சரிப்பா, இப்போ என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அப்புறம் உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவை பார்த்து, சரி அதாவோ சரின்னு சொல்லிட்டால, எல்லாம் ரெடி பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியே போக. அடுத்தது பார்லர்லேருந்து லேடிஸ்லாம் வந்திருக்காங்க. மணப்பெண் எங்கே இருக்காங்க கேட்டு உள்ளே வராங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த பொண்ணுங்களும் உள்ளே வந்தவங்க, மேம் நாங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாட்ட கேட்க, அவளுக்கெல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் முன்னாடி அழுவக்கூடாது, மூஞ்சை நல்லா அப்படியே வந்து வைப் பண்ணுறீங்க. அப்படி இருந்து மூஞ்செல்லாம் ரெட்டாக இருக்குது. அவங்களோ, மேம் நீங்கள் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு எழுந்து போய் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரோம். அங்கே இருக்கிற சாரீ எடுத்து இதோட ப்ளவுஸ் அப்புறம் இன்ஸ்கர்ட் போடுங்க அப்படின்னு சொல்ல, நீங்களும் அதேமாதிரி போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த சாரியை உங்களுக்கு வியர் பண்ணி விடுறாங்க. செம்ம அழகாக கட்டி விடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஆனால் அந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணாடி முன்னாடி அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு மேக்கப் அப்படின்னு ஹேர் ஸ்டைலில் எல்லாம் முடிச்சு பார்க்கவே செம்மையாக இருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ள இப்போ என்னடி பிரச்சனை, அவர் அடிப்பாரோன்னு பயப்படுறியா? தப்பு செஞ்சால் தானே அடிப்பார், எதுக்கு இப்படி பயந்து சாகிற, ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு தைரியத்தை சொல்லிவிட்டு, இதான் நம்ம தலையெழுத்துன்னு ஆயிடுச்சு, பயந்து ஒதுங்கி நின்று ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திட்டு அப்படியே நிற்க. அவங்க அம்மா கிட்டே வந்து பார்க்குறாங்க. அப்படியே ஷோ என் பொண்ணு தேவதமாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு திருஷ்டிலாம் சுற்றி அப்படியே வந்து காதோரம் அந்த மையெல்லாம் வச்சு விட்டு சூப்பராக இருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சிரிக்க முடியல, பிடிக்காத ஒரு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. அவசரமாக இப்போ அவனுக்கு நம்மளை கட்டி வச்சு ஆகணும்னு உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கோவமாக இருக்கீங்க. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுகா அடுத்த வேஷ்டி ஷர்ட்டில் செம்மையாக மேன்லேயே இறங்கி வரான். அவனை அப்படியே எல்லோரும் பார்த்துட்ருக்க. அவன் வந்து உட்காந்ததும் அடுத்தவங்கள தான் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சு நிமிரவே இல்லை, அப்படியே குனிஞ்சு தலை குனிஞ்ச மாதிரி வரீங்க. அப்படியே ஃபேஸ்லாம் ரெட்டாகி உங்களுக்கு பார்க்கறதுக்கே இன்னும் அழகாக தெரியுறீங்க. சுகா அப்படியே லைட்டாக அவங்கள திரும்பி பார்க்குறான். லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கல, அப்படியே குனிஞ்சு வந்து பக்கத்தில் உட்கார. அடுத்தது என்னை தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. அப்படியே தாலி கட்டும் போது அப்பையும் நீங்கள் அவனை பார்க்க கூட இல்லை. தாலிலாம் கட்டி முடிச்சுட்டு அவனோ அதை உங்கள் கழுத்தில் ஒரு நறுக்குன்னு கிள் வைக்கிறான். அப்படின்னு நீங்கள் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. கீழே நடி தேடிட்டுருக்கா, ஏன் மூஞ்ச பார்க்காமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே இவரை தான் பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்படியே உங்களை புருவத்தை ரைஸ் பண்ணி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்படின்னு நீங்கள் கீழே குனிஞ்சுக்கிறீங்க. அப்போது அப்படியே அவங்ககிட்ட குங்குமம் கொடுத்து நெத்தியில் அந்த தாலியில் வைக்க சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வைக்கிறவன் அப்படியே கையை கொண்டாந்து ஹிப்பில் ஒரு கில்லு அப்படின்னு மறுபடியும் சொல்கிறீங்க. என்னம்மா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் திருத்தணும் முடிச்சுருக்கா. அம்மாவோ, என்னடி கனவு கண்டுட்டுருக்கா அப்படின்னு எழுப்பின மாதிரி சொல்ல, ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறீங்க. அடுத்த அக்னியை சுற்றி வரணும், அதுக்கு கை கொடுத்து கூப்பிட்றான். சுகா கை நீட்டா நீங்கள் கை கொடுக்கவே யோசிக்கிறீங்க. அப்படியே சுகா அவங்களே பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, பயமாக இருக்கான், பார்க்குறது முறைக்கிற மாதிரியே இருக்குது. டக்குன்னு கை நீட்டுறீங்க. அவன் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அந்த சுண்டு வரலை 2 பேரும் சேர்ந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே 2 பேரும் அந்த அக்னியை சுற்றி வரீங்க. அது வரைக்கும் நீங்கள் நிமிரவே இல்லை, மறுபடியும் குனிஞ்சிட்டே சுற்ற. சுக்கா மூஞ்சோ அப்படியே அக்கடாகவே இருக்குது. அப்படியே சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த அம்மி மேலே கால் வச்சு மெட்டி போட்டு விடுவாங்களே அந்த இது செய்கிறாங்க. அப்போது அப்படியே அம்மி வச்சு அதுக்கு மேலே காலை தூக்கி வைக்க சொன்னால் நீங்களோ அப்படியே சங்கடப்படுறீங்க. சுகா முன்னாடி கால் வைக்க உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. நீங்கள் காலை தூக்கிட்டே இறக்க அவனும் அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ அப்படின்னு முறைக்கிறான்னு நினச்சி பயந்துட்டு நீங்கள் டக்குன்னு காலை தூக்கி வச்சுறீங்க. அதுக்கப்புறம் அவன் உங்கள் காலை அப்படியே பிடிச்சி அந்த விரலை பிடிச்சி மெட்டி போட பிடிக்க நீங்களும் டப்புன்னு திருப்பி இழுத்துக்கிறீங்க. என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே உங்களை பார்க்க உங்களுக்கு பயமாக இருக்கு. அவன் மறைக்கிற மாதிரியே இருக்குது. மறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கே, சங்கடமாக இருக்கே, கூச்சமாக இருக்குது, என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிற்க. உங்கள் அம்மா காலை கொடுமா அப்படின்னு, ஐயோ அம்மா வேறு அப்படின்னு, அம்மா அதை வேணா நானே போட்டுக்கிறேனே அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் சம்பிரதாயம், மாப்பிள்ளை தாண்டி போட்டு வேணும், காலை நீட்டுறி, அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்மா அப்படிங்கிறீங்க.
அதெல்லாம் கிடையாது, காலை நீட்டு அப்படின்னு நீங்கள் காலை நீட்டமாக தலை சுகாவே அப்படியே உங்கள் காலை நறுக்குனுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் துள்ளுறீங்க. அப்போது சுகா அப்படியே என்ன காலை நீட்டு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்ல பயந்துடுறீங்க. அப்படி சொல்லிட்டு அப்படியே திருப்பி உங்கள் முன்னாடி காலை மூட்டி போட்டு உட்காடுறான். இப்போ நீங்கள் பயந்துட்டு ஐயோ காலை நீட்டலைன்னா அடிச்சிடுவானோ அப்படின்ட்டு நீங்கள் இப்போ காலை நீட்டுறீங்க. சுகா அப்படியே அந்த அம்மியில் இதில் வச்சுருக்கீங்களா அந்த காலை அப்படியே தூக்கி அவன் மேலே வச்சுக்கிறான். அப்படின்னு நீங்கள் மறுபடியும் இழுக்க போக உங்கள் காலை நல்லா பிடிச்சிக்கிறான். அப்படின்னு சொல்லி அப்படியே மாறிக்கா நீங்கள் அப்படியே அவனையும் பார்க்க ஒரு கை நீட்டி அப்படியே மிரட்டுறான். அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்ட நீங்கள் பயந்துடுறீங்க. ஐயோ அப்படின்னு பயந்துட்டே நிற்கிறீங்க. அடுத்த நிமிஷம் அப்படியே அவங்க அந்த விரலை பிடிச்சி மெட்டி போட்டு பாதத்தை அப்படியே லைட்டாக வருடி விடுறான், அதை கூசி விடுவாங்களே அது மாதிரி அப்படியே பண்ண உங்களுக்கோ ஐயோ அப்படி சொல்லி துள்ளுறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்க்க நீங்கள் அவன் பண்ணதில் இவர் வேணுக்குன்னு பண்ணாரா இல்லை தெரியாமல் பட்டுருச்சா கை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியாமல் நீங்கள் அவனை பார்க்க அவன் டக்குன்னு உங்களை பார்த்து ஒரு கண் அடிக்கிறான். நீங்கள் தீ இது வேறையா அப்படின்னு பயந்துக்கிறீங்க. அவனும் அப்படியே சிரித்த மாதிரி எந்திரிச்சு நிற்க எனக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அடுத்த நிமிஷம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எல்லாம் முடிஞ்சு ஸோ இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போக அவளை மட்டும் கூட்டிகிட்டு போங்க எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு அவன் போகிறான். அது ஆனால் பார்த்தேன் இந்த ரோபோட்டுக்காவது நம்மக்கிட்ட ரொமான்ஸ் வரதாவது கடமை முடிஞ்சுன்னு கிளம்பிட்டான். இப்படி ஒரு கல்யாணம் நான் கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை மறைக்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவோ அவன் போனதான் அவன் பின்னாடியே கிளம்பி போயிடுறாரு. உங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. உங்களுக்கு அழுகையாக தாங்கலை. அவங்க அம்மா கிட்ட படுத்து புரண்டுலாம் அழுதுட்ருக்கீங்க. நான் சொன்னேன் யாராவது கேட்டிங்களா? அவனுக்கெல்லாம் வேலை தான் முக்கியம். இவ்வளோ பெரிய பணக்காரன் இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கான்னா எப்படி இப்படி தான் வேலை பார்த்து சேர்த்து வச்சுருக்கான். ஆனால் யாருக்கு சேர்த்து வச்சுருக்கான்னு அவனுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது. அவனோட சந்ததி வளரணுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு அவன் இருக்கணுமேம்மா. இந்த பேர் இப்படி போயிட்டான். இனி எப்போ வருவானோ யாருக்கு தெரியும். இவனை நம்பி நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் வாழ்க்கையை நான் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் கனவு என்ன லட்சியம் என்ன இப்படி பண்ணிட்டீங்களேம்மான்னு அப்படியே புலம்பி தள்ளுறீங்க. உங்கள் அம்மாவோ எப்பா முடியலக்கா அது வலிக்குதுங்கிற மாதிரி நீ பசியில் இருக்க அதான் அப்படின்னு உங்கள் அம்மா போய் சாப்பாடு எடுத்துடுறாங்க. நான் என் வாழ்க்கை போச்சு நீங்கள் கதறிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி இங்கே கடுப்பில் இருக்கீங்க. உங்கள் அம்மாவை காலையிலேருந்து சாப்பிடல கொஞ்சம் சாப்பிடுமா அப்படின்னு உங்களுக்கு சாப்பாடை ஊட்டி விட நீங்களும் அப்படியே உங்கள் அம்மாவை முறைச்சிட்ருக்கீங்க. ஆனால் இப்போ ஃபுட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அட நான் எப்படின்னா என் கல்யாணத்துக்கு கேட்ரிங் பண்ணணுன்னு நினச்சேன்னா அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உண்மையை சொல்ல அந்த ஃபுட்டை உங்களுக்கு அப்படியே ஊட்டி விடுறாங்க. உங்களுக்கு இப்போதைக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதும் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அடுத்து என்னம்மா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அங்கே சுகாவோட ஃபேமிலிலாம் உங்களை தான் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் பசியில் இருக்கீங்கன்னு தான் யாரையும் உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. யாரா இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாம் அவங்கள இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. நான் சுகாவோட அம்மா அப்படின்னு உங்ககிட்ட வராங்க. அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல அம்மா இல்லை அத்தை சொல்லு அப்படிங்கிறாங்க. அத்தம்மா அப்படிங்கிறீங்க. இவர் அவனோட அங்கிள் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டை சொல்ல சுகா மாதிரியே இருக்கார் அவர். அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து அவனோட சிஸ்டர் பிரதர்லாம் இருக்காங்க. எல்லோரும் இன்ட்ரோ அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாத்துட்டையும் சாரிம்மா நாங்களும் உன்னை முன்னாடியே பார்க்கணுன்னு நினச்சோம். சுகா தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நீ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உன்னை வந்து பார்க்கணுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் சார். அதனால தான் அவங்ககிட்ட வர முடியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எது அந்த மெக்கானிக் மண்டைக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி எதுக்கு நம்ம கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வளரிடுவோன்னு ஒரு வேலை சொல்லியிருப்பான் அப்படின்னு நீங்கள் இப்படி நினச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவனோட சிஸ்டர் வந்து அப்புறம் சொல்லுங்கள் அண்ணி அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க லவ் ஸ்டோரியை தான் எதா லவ் ஸ்டோரியா அது இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க பிரதர் உங்களை லவ் மேரேஜ் தானே பண்ணிக்காரு. இப்போ உங்கள் அம்மாவை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவங்க அம்மா அது வந்து அவள் டயர்டாக இருக்காளம்மா அது நீ அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கோ வீட்டுக்கு தானே வரப்போகிறா அப்படின்னு. என்ன இந்த அம்மா சொல்லுது என்ன இவங்க சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் அம்மா இங்கே கொஞ்சம் வா அப்படிங்க அவங்க அம்மாவா இருமா வெளியில் வேலை இருக்குது இல்லை அது அப்புறம் பார்க்கலாம் இங்கே வாமா அப்படின்னு நீங்கள் கூப்பிட இல்லை இருமா வரேன் வெளியே நம்ம சொந்தமெல்லாம் இருக்குது. நம்ம சொந்தமா அப்படின்னு நீங்கள் பேன் பார்க்க ஆமாடா நம்ம சொந்தமே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே ஓடிடுறாங்க.
என்ன நடக்குதுங்க அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்டு அம்மா வேறு போயிட்டாங்களே அப்படின்னு இப்போ சுற்றி முற்றி பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை ஏதோ குறுன்னு பார்த்துட்டு இவங்கெல்லாம் என்ன ஏதோ ஏலியனை பார்க்குற மாதிரியே நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த பொண்ணும் மறுபடியும் உங்ககிட்ட அண்ணி உங்களுக்கு இந்த சாரீ செம்மையாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே தான் எடுக்கணும், நீங்கள் கேட்ட மாதிரி எடுக்கணும்னு அண்ணா சொல்லி எடுத்தது அப்படின்னு முழிக்கிறீங்க. இந்த ஜுவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதெல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு ஷிகாவோட பிரதர் சொல்கிறான். நீங்களா? என் பிரதர் சொல்லி நான் செலக்ட் பண்ணது, உங்களுக்கு இப்படி தான் வேணும்னு அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. சரி சரி விடுங்கப்பா, அந்த பொண்ணு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சரிம்மா நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு வெளியே போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, மண்டை குழப்பமாக இருக்குது. இந்த அம்மா எதையோ நம்மக்கிட்ட இருந்து மறைக்குது, வரட்டும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா மட்டும் வராங்க. நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு அம்மா என்ன நடந்துட்டுருக்கு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. எல்லோரும் கிளம்பிட்டாங்க வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட எங்கம்மா அப்படின்னு இருக்கும்போதே திரும்ப சுகா ஃபேமிலிஸ்லாம் வரவும் நீங்கள் அமைதியாகிடுறீங்க. அப்படியே உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு வராங்க வெளியில். நீங்கள் எப்படி இப்போ தான் சுகா எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி குறுன்னு எல்லா பக்கமும் பார்க்குறீங்க. பட் சுகா அங்கே இல்லை. அப்போது மாப்பிள்ளை வந்து வேலையாக போயிருக்கிறாரு, அதனால் பொண்ணை மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவனுக்கு இன்றைக்கும் வேலையா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நீங்கள் இது இல்லைன்னா தான் பெரிய ஆச்சரியம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை மறுபடியும் நோண்டுறீங்க. மா அப்படின்னு பேசாமல் இருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வெளியில் வந்து காரில் ஏற்றி விட்டாங்க. தனியாக தான் வாழ்நாளே கல்யாணம் பண்ணி புருஷனோட எல்லோரும் போவாங்க, நான் மட்டும்தான் தனியாக போகிற பொண்ணாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் அந்த காரில் ஏறி உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த சைடு உங்கள் அம்மா, அதுக்கப்புறம் அவனோட அம்மா அப்படின்னு வந்து உட்காராங்க. நீங்கள் அவங்க அம்மா வேறு கூட இருக்கனால உங்கள் அம்மா கிட்டே எதுவும் கேட்க முடியல. நீ எஸ்கேப் ஆகிட்டே இருக்கல அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவோ இவளை பார்த்தா தானே ஏதாவது கேள்விக்கப்பா அப்படின்னு சொல்லி திரும்பி உட்காந்துக்கிறாங்க. அம்மா அப்படின்னு மறுபடியும் நோட்டிங்க. சும்மா தான் ஹிரேண்டி அப்படின்னு உங்கள் அம்மா கொஞ்சம் சவுண்டாகவே சொல்ல என்னாச்சு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்னம்மா என்ன வேணும் ஆன்டிகிட்ட கேளு அப்படின்ட்டு அவங்க கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை மறைக்கிறீங்க. அவங்க அம்மா அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறாங்க. உங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்களோ என்னமோ நடக்குது நமக்கு தெரியாமல் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உங்கள் அம்மா ஷோல்டரில் சாயிறீங்க. அவங்களுக்கு செம்ம டயர்டு, ஸோ தூக்கம் வந்தது. நல்லா அப்படியே உங்கள் அம்மா மேலே தூங்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ? இப்போ தான் முழிச்சிருக்கீங்க. முழிச்சு இதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. நம்ம காரில் அம்மா மேலே சாஞ்சு தூங்குனதான் ஞாபகம் இருக்குது. இப்போ என்ன ஏதோ ஒரு ரூம்குள்ளே இருக்கும், இது யாரோட ரூம் அப்படி சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அது சுகாவோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, காஸ்ட்லியான திங்ஸாக இருக்கு. நீங்களாவே ஒரு வேளை இது அவரோட ரூமும் இருக்குமோ, அந்த மிஸ்டர் ஹிட்லரோட ரூமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இப்படி தனியாக விட்டுட்டு நமக்கு என்னான்னு போயிட்டான், இவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அப்படியே ரூமை சுற்றி பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு கசன்னு இருக்கு. பேசாமல் இந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த அம்மா எங்கே போச்சு, நம்மளை என்ன இப்படி அனாமத்தாக விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறீங்க. யாரையுமே காணோம். இறங்கி போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டு இப்போ சுகாவோட ஃபோட்டோ எடுத்து என்ன அப்படி பார்க்குறீங்க, ஆள் மட்டும் அழகாக இருந்தால் போதுமா, இப்போ பார்த்தாலும் ஒரு 2 மூஞ்சை வச்சுட்டு இருந்தா எந்த பொண்ணுங்க தான் பிடிக்குமா அப்படி சொல்லி ஃபோட்டோ கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஆளை பாரு அப்படின்ட்டு அப்புறம் நீங்கள் என்ன நினச்சிங்களோ சுற்றி முற்றி பார்த்துட்டு ஆனாலும் நீ தான் என் புருஷன், அதனால் இது ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அப்படியே அப்படியே அவனோட லிப்பில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி முற்றி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்களே சிரிச்சுட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவோட அந்த பெட்டில் படுக்கிறீங்க. அப்படியே படுத்துட்டு உருண்டு அப்படியே குப்பரை படுக்க மாதிரி வந்து இப்படி படுத்துட்டு அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு என்ன பார்க்குறீங்க, இப்போ எப்படி நமக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு பிடிச்ச மாதிரி சாரீ, எனக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ்னு பார்த்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. எப்படி எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லி நீங்கள் அந்த ஃபோட்டோவோட பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபோட்டோ எப்படிப்பா ரிப்ளை பண்ணும், நீங்களோ என்ன கேட்டுகிட்டே இருக்க பதிலே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோவே ஊற்றி பார்த்துட்டுக்க. ஃபோட்டோ எப்படி பேசும், என்கிட்ட கேட்டால் நான் பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சவுண்டு கேட்க தடாபடான்னு அடித்து பிடிச்சி எழுந்து உட்காருங்க. பார்த்தா அங்கே சுகா அப்படியே கை கட்டிட்டு உங்களே பார்த்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே எழுந்ததில்ல, சாரியெல்லாம் கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு, அதெல்லாம் தெரில உங்களுக்கு. சவுண்டு கேட்கும் பயந்து எழுந்து அது வந்து அப்படின்னு இப்போ தான் கையில் அப்படியே சுகா பார்க்கும் அப்படின்னு ஃபோட்டோவை நைஸாக அப்படியே அங்கே வச்சுட்டு அது சும்மா
இப்போ பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இப்போ படப்படன்னு இருக்குது, கை காலாம் நடுங்க, எங்கேயாவது போய் நொழியலானா எங்கே தொலைகிறதுன்னு தெரியல எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமே அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு அப்படியே முழிக்கிறீங்க. ஷிகாவோ நர்வஸ் ஆகாத, ஃபைல் தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ அவனோட ஃபைல் அங்கே இருக்குது அதை எடுத்துகிட்ருக்கான். அப்பாடா அதானே இவனுக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிறீங்க அப்படின்னு உங்களை பார்க்குறான். ஐயோ இவன் கிட்ட தப்போ அப்படின்னு நீங்கள் அப்படியே திருத்தணும் மலிக்கா லெஃப்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்பா அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு அந்த லெஃப்ட் சைட் பார்க்குறீங்க, அங்கே ஒரு டோர் இருக்குது, அதுக்குள்ளே ஓடிடுங்க, அப்பா இதான் போல் இருக்குது அப்படின்னு போனதை அவன் சிரிச்சுட்டு அவன் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு திருப்பி போயிடுறான். நீங்கள் மெதுவாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எட்டி பார்க்குறீங்க. அப்பாடா இல்லை போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே வெளியில் வரீங்க. வந்தால் அங்கே உங்கள் அம்மா வராங்க. என்னம்மா பண்ணுற, எழுந்துட்டியா அப்படின்னு. அம்மா என்ன நடக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே எப்படிம்மா, இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா? நாங்கள் எங்கம்மா சொன்னோம், அதெல்லாம் இல்லை, அவசர கல்யாணம் சடனாக நடந்துச்சுன்னு. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையம்மா, ஏதோ நல்லா பிளான் பண்ண மாதிரி இருக்குது. மா என்கிட்ட எதுவும் போய் சொல்றியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா, இதெல்லாம் உனக்கு கசகசன்னு இருக்கும்ல, அதான் நீ வேறு மாற்றிக்கோ, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்டுட்ருக்க, நீ என்னம்மா சொல்லிட்டுருக்க? இந்தம்மா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இன்னொரு சாரீ, அதுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம். அம்மா இதெல்லாம் யார் இதும்மா? இதெல்லாம் உனக்கு தான் மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தது. என்னம்மா நீங்கள் இவ்வளோ சகஜமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க? அப்பா நேற்று வரைக்கும் பாஸ்ன்னு தெரிஞ்சுட்டு இருந்தார், இன்னைக்கணுமா வாய் நிறைய மாப்பிள்ளான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் அம்மா உண்மையை சொல்லு அப்படி சொல்லி பிடிக்க அவங்க அம்மாவோ ஐயோ திருப்பி ஆரம்பிச்சிட்டாலேன்னு. அதெல்லாம் இல்லை, எங்கள் கீழே கூப்பிட்றாங்கம்மா, நீ சீக்கிரம் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ அப்படின்ட்டு உங்கள் அம்மா விட்டா போது நாங்கள் இதோட அம்மா அப்படின்னு நீங்கள் அங்கே இருக்கிற திங்ஸ் எடுத்து அப்படி கீழே போட பார்க்குறீங்க. அப்புறம் வேணாம் காஸ்ட்லி திங்ஸாக இருக்குது, இதெல்லாம் எடுத்து உடைக்க வேணாம் அப்படின்னு அங்கேயே எடுத்த இடத்துல வச்சுட்டு எதுவும் சேதாராகாத மாதிரி எதையாவது தூக்கி போட்டு உடைக்கணும் போல் இருக்கே அப்படின்னு துத்தி முத்தி பார்த்துட்டு அங்கேருந்து பில்லோ எடுத்து கீழே போட்டு ஜங்குன்னு அது மேலே ஏறி குதிக்கிறீங்க. அப்படின்னு கத்திட்டு என்னடா நடக்குதுங்க, இன்னைக்கு காலையிலேருந்து ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பில்லோவை சச்சோ அழுக்காயிருச்சே அப்படின்னு அதை அப்படியே தட்டி விட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ அந்த சாரியை பார்க்குறீங்க. அது அப்படியே ரெட் கலர் செம்மையாக இருக்குது. அப்படியே அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சரி சாரி, ஐயோ இது வேறு நமக்கு கட்ட தெரியாது, இதை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, எப்படி கட்டுறது? இந்த அம்மாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சாரியை கட்டுன்னு கையில் கொடுத்துட்டு போனால் நான் எப்படி கட்டுவேன், அறிவு கட்ட அம்மா அப்படின்னு திட்டிட்டு நிற்கிறீங்க. அப்போது இதெல்லாம் இவ்வளோ நேரம் அவன் ரூம்குள்ளேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. சுகா வந்துட்டு அவனோட ரூம்குள்ளேயே ஒரு ஸ்டடி ரூம் வச்சுருப்பான். அங்கே தான் உட்காந்து அவன் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பான். அந்த ரூம் வந்துட்டு ஒரு மிரரால் செஞ்சது. ஸோ இங்கே அவன் ரூமே ஃபுல்லாக மிரரில் தான் இருக்கும். அவனுக்கு ஸ்டடி ரூம்லேருந்து அவன் ரூமில் என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கவோ கேட்கவோ எல்லாம் முடியும். பட் அவன் அந்த ரூம்குள்ளே இருக்கிறத யாராலையும் பார்க்க முடியாது. அதனால் உங்களுக்கு தெரியல அவன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்பையும் அவன் பார்த்துருப்பான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கனால அவன் தான் உங்களை கார்லேருந்து தூக்கியிருப்பான். அப்படியே 2 பேரும் சேர்ந்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. அவன் தான் உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து அவள் தூங்குறா, இப்போ அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமில் கொண்டு வந்து உங்களை படுக்க வச்சுட்டு அவனோட ஸ்டடி ரூமில் போய் அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஒர்க் பண்ணி முடிச்சது நீங்கள் எழுந்ததை பார்த்துட்டு ஏதோ பயந்துட்டாப்பலன்னு அவன் வெளியே வரலான்னு நினைக்கும் போது தான் நீங்கள் தனியாக அவன் ஃபோட்டோவோட பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு சரி இப்போ போய் எதுவும் கெடுக்க வேணாம், அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம், உள்ளே இருந்தே எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ ஃபைல் தேவைப்படும் தான் எழுந்து வெளியே வந்திருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் பயந்து திருப்பி ரெஸ்ட் ரூம்குள்ளே போனதும் அவன் மறுபடியும் இந்த ரூம்குள்ளே போயிருப்பான். நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு அவன் இருக்கிறதே தெரில. நீங்கள் இங்கே அப்படியே அவன் இருக்கிறது தெரியாமையே சாரியை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரியை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறீங்க. பண்ணி போட்டுட்டு அடுத்தது நீங்கள் அந்த ப்ளவுஸை ரிமூவ் பண்ண சுகா வரலான்னு நினச்சி வெளியில் வந்தவன் நீங்கள் அப்படி பண்ணிட்டு அதை பார்த்து ஐயோ இப்போ போனால் சரியாக இருக்காதுன்னு திருப்பி உள்ளே வந்து அப்படியே நின்றுக்கிறான். சரி நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்களோ ப்ளவுஸையும் கழட்டி போட்டுட்டு இப்போது இன்னும் அந்த சாரியோட ப்ளவுஸை எடுத்து போடுறீங்க. போட்டுட்டு இப்போ அந்த சாரீ எடுத்து இந்த கருமத்தை எப்படி கட்டுறதுன்னு வேறு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் அப்படியே பார்த்து எப்படி கட்டுறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கோ ஃப்ளீட்ஸ் எடுக்கவே தெரில, அது நழுவி போகுது. ஐயோ இரிட்டேட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாகுது. பின்னாடி பின் பண்ண சரி 1 ஃப்ளீட்டில் பின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 1 ஃப்ளீட் வச்சு பின் குத்தும் போது கையில் அப்படின்னு குத்திக்கிறீங்க. அப்போது கரெக்டாக சுகா இதுக்கு மேலே நிற்க முடியாதுங்க மாதிரி அங்கே வந்தவனோ டக்குன்னு உங்களை இழுக்க நீங்கள் பயந்து போய் அப்படின்னு கத்த போகிறீங்க. அப்புறம் சுகாவை பார்த்தா நீங்கள் வாய் மூட்டு அப்படியே அவனையும் பார்க்க அவன் உங்கள் கையை அப்படியே பிடிச்ச அந்த விரலை அப்படியே அவனோட வாய்க்குள்ளே வைக்க நீங்கள்
சுகாவை அப்படியே பேயிடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. சுகா அப்படியே உங்கள் விரல மெதுவாக விட்டு உங்களையே தான் பார்க்குறான். நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மேடம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு உங்களை மேலேருந்து கீழே வரையும் பார்க்க நீங்கள் என்னோ தானோன்னு ஏதோ சாரியை கட்டியிருக்கீங்க. என்னடி இது அப்படின்னு கேட்குறான். இது சாரி அப்படிங்கிறீங்க. இது சாரின்னு எனக்கு தெரியாதா? என்ன மேடம் பண்ணிகிட்ருக்கீங்க? அது கட்ட தெரியாது அப்படிங்கிறீங்க. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஷியோர் அப்படின்னு கிட்ட வர எங்கள் அம்மாவை கொஞ்சம் அம்மாலாம் எதுக்குடி, அதான் நான் இருக்கனே அப்படின்னு கிட்ட வரான். உங்களுக்கு சாரி அப்படி சரியை கட்டவும் தெரியும் அவுக்கவும் தெரியும் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? இல்லை நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா? இப்படி மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் பேசுவேன். கேட்க ரெடியா அப்படின்னு கிட்ட வரான். தள்ளி போங்க, அப்படிலாம் கிட்ட வராதிங்க அப்படிங்கிறீங்க. ஏன்டி நான் தானடி காலையில் அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்தில் அப்படியே தாலி இருக்குல்ல அதை அப்படியே பிடிச்சி எனக்கு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இதை கட்டினவன் இதானடி லைசன்ஸ், இதுதான் கட்டிட்டேனே, இப்போ எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ண அது வந்து அப்படின்னு நீங்கள் திணறீங்க. உங்களை அப்படியே இழுத்த பெட்டில் போட்டு உங்கள் மேலே அப்படியே படுக்கிறான். அதுக்கு நல்ல நேரம்லாம் பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அதுக்கப்புறம் எங்கள் சவுண்டு அவ்வளோதான், 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. சுக்கா அப்படியே உங்கள் சாரியெல்லாம் அப்படியே இழுத்து உருவி தூக்கி போட என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மறுபடியும் உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு உங்கள் நெக்குக்கு வரான். அப்படியே உங்கள் ப்ளவுஸில் கை வைக்க அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. என்னடி காலையிலேருந்து ஒன்று விட்டு வச்சதே பெருசு அப்படிங்கிறான். நீங்கள் எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறீங்க. என்ன? இல்லை இந்த மேரேஜ் உங்களை கல்யாணம் பண்ணிக்க எல்லாமே சும்மா கப்ஸா அப்படிங்கிறான். எதை அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி எல்லாத்தையும் முடிச்சுட்ட அப்புறமா உனக்கு 6 முறை கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண அப்படின்னு தள்ளி விடுங்க. என்னடி? எனக்கு இப்போவே தெரிஞ்சுக்கணும். என்னடி தெரிஞ்சுக்கணும்? இல்லை இந்த கல்யாணம் உனக்கு ஸ்கெட்ச் போட்டு தான் உன்னை தூக்குனேன் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் அடம்பிடிப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணேன்னு உங்கள் அப்பா சொன்னார். உனக்கு படிக்கணுமா, கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, அதான் அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. என்னடி? இல்லை நீங்கள் இப்போ என்ன பார்த்தீங்க? ஏன் பார்த்ததில்ல? எத்தனை டைம் என் வீட்டுக்கு ஃபைல் கொண்டாடுவீல அப்போல்லாம் தீ அப்படின்னு 2 கணத்தை கேட்க என்னடி அப்படின்னு அவன் பார்க்குறான். இல்லை அப்படின்னு அன்றைக்கி அவள் அடி வாங்கினாலே அதை பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். சொன்னாலா? நானே பார்த்துருக்கேன் நிறைய டைம். நீங்கள் எல்லார்டையும் எரிஞ்சு விழுவீங்க, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் பயந்து சொல்ல அப்படின்னு சிரிச்சிட்டு பாரா அப்படின்னு சொல்லிக்கிட்ட வந்து வேறு என்ன தெரியும் என்னை பற்றி அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு ரொமான்ஸே வராது எதை அப்படி கேள்வி இப்போ எப்படி வருதுன்னு பார்க்குறியா அப்படின்னு அப்படியே உங்களை இழுத்து மறுபடியும் கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே அப்படி திணறிட்டு போதும் விட்டுங்க அப்படிங்கிறீங்க. விட்டுறதுக்கு அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மால்க்கு உன் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தியே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சுகா ஒரு மாலில் அவன் ஏதோ வந்துட்டு இன்வெஸ்டர் மீட்டிங்காக வந்திருப்பான். அதை முடிச்சுட்டு கீழே வரும்போது கரெக்டாக லிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்களும் அந்த லிஃப்ட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. அப்போது அந்த சைடு பலூன்ஸ் எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அது பட்டுன்னு வெடிக்க அந்த பயத்தில் நீங்கள் சுகா மேலே தான் ஃபஸ்ட்டு மோதி இருப்பீங்க. ஸோ அப்படியே அவங்கள அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். அப்படியே நீங்கள் பயந்து போய் அவனை இருக்க கட்டி பிடிச்ச ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி உங்களை பார்க்க நீங்கள் அடுத்த நிமிஷமே ஐயோ வேறே கட்டி பிடிச்சிக்கோன்னு சாரி சார்னு பார்க்காம கூட குனிஞ்சு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த இடத்த விட்டு ஓடி இருப்பீங்க. அப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பான். அப்போலேருந்து உங்களை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நீங்கள் யார் என்னன்னு தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் படிக்கணும், கல்யாணம்லாம் படிக்க மாட்டேன்னு உங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருப்பீங்க மேரேஜ் பற்றி பேசும்போது. ஸோ அதனால் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே, எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, ஸோ இந்த மாதிரி சொல்லி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படிங்கிற சொல்லி அவன் தான் சொல்லியிருப்பான். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்காது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மேரேஜை ரெடி பண்ணியிருப்பான். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. நிஜமா இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணதா அப்படின்னு. எஸ் பின்ன
நான் பார்த்தல உனக்காக நானே இதெல்லாம் செலக்ட் பண்ணேன். பொய் அப்படிங்கிறீங்க. நிஜமாடி? அவங்க தங்கச்சி அவங்க பிரதரும் அவங்க தான் எல்லோரும் செலக்ட் பண்ணதாக சொன்னாங்க. ஹலோ, நான் தான் வீடியோ காலில் பார்த்து இதெல்லாம் உனக்கு ஓகே பண்ணேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க, நேரில் போய் பார்த்தாங்க. நான் வீடியோ காலில் பார்த்து செலக்ட் பண்ணேன். இதெல்லாம் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், அதுவும் உனக்கு பிடிச்ச கலர், நீ எதிர்பார்த்த மாதிரி உன்னோட மேரேஜ் டேக்கு உனக்கு பிடிச்ச பர்பிள் கலர் சாரீ, அதுக்கப்புறம் உன்னோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இந்த ரெட் கலர் சாரீ அப்படிங்கிறோம். இங்கே இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடனே பார்க்க, அப்போது அங்கேருந்து ஒரு டைரி எடுத்து நீட்டுறான். இது இது உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நீ தனியாக எழுதி வச்சது, இது உங்கள் அப்பாட்ட நான் தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவனோட பாவி தகப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்க, ஏன்டி என் மாமனார் திட்டுற அப்படிங்கிறீங்க. ஆனாலும் உன்னை பார்க்க அப்படியே அப்படின்னு சொல்லி கிட்ட வரான். ஐயோ, யாராவது வந்துட போகிறாங்க. ஹலோ, இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது மதியம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வாட்? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? வெளிச்சமாக இருக்குது, இருட்டில் ஒன்றும் தெரியாது, இப்போது ஃபேனாமே அப்படிங்கிறீங்க. உனக்கு இப்போ இந்த வெளிச்சம் தான் பிரச்சனையா? அப்படின்னு சொல்ல டக்குன்னு அவங்க மேலேருந்து அப்படியே எழுந்தவன் டோரெல்லாம் லாக் பண்ணி, கதவு விண்டோ எல்லாத்தையும் லாக் பண்ணி விட்டு, ஸ்க்ரீன்லாம் இழுத்து விட்டு அப்படியே அந்த ரூமை நைட்டாக அப்படி இருட்டாக இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்கிடலாம். என்னது இது அப்படின்னு நீங்கள் அப்படியே பதற. நோ, ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே அந்த நட்சத்திரம் அந்த மாதிரி வந்துட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டு விடான். பார்க்கறதுக்கு செம்மையாக என்னமோ மேலே ரூஃப் ஓப்பன் ஆகி இது வானம் தெரிகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு பார்க்க. அப்படின்னு பார்க்குறீங்க. இப்படி தானே ஒரு வெட்டிங் நைட் வேணும்னா நீ ஆசைப்பட்ட, அதாவது ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு அப்படி கிட்ட வரோம். அப்படி நீங்கள் அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல் டைரியும் படிச்சுட்டான் போலியா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷையாகுது. என்னடி அதில் நீ எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சோ அப்படிலாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் நான் உங்களை என்னமோ நினச்சேன். அடிப்பாவி, வேலைன்னு வந்தால் எனக்கு அதில் கரெக்டாக இருக்கணும். தேவையில்லாமல் என்னோட பொண்ணுங்க மேலே விழுந்தால் அப்படி தான் அடி வாங்கிட்டு போவாளுங்க. ஆனால் நீ அப்படி இல்லைடி அப்படின்னு பார்க்குறீங்க. யூ ஆர் மை ஒய்ஃப், மை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து திரும்ப கட்டிலில் போடுறோம். அப்படியே உங்கள் மேலே படுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே பைட் பண்ண அப்படிங்கிறீங்க. நீயும் என்ன பண்ணுறி அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. நீ தானே சொன்ன ஹஸ்பண்ட் லிப்பை கடிச்சு இழுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு, இப்போது நோ சொல்கிற பேபி அப்படின்னு காதுக்கிட்ட கேட்க, போங்க அப்படின்னு நீங்கள் திரும்புறீங்க. எதை போங்களா அப்படின்னு அப்படியே ஹிப்பை ஹோல்ட் பண்ணி இழுத்து, எனக்கு வேணும் பண்ண அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, இப்போ நீ பண்ணியே ஆகணும், ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க கிட்டே குனியா நீங்கள் அப்படியே இழுத்து சுகார்டு லிப்பை பைட் பண்ண, இது கூட கிக்காக தாண்டி இருக்குது அப்படின்னு அப்படியே தலையை அப்படியே அவங்க மேலே வச்சு தேய்க்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி அப்படியே மேக் அவுட் பண்ணி உங்களோட லவ் மேக்கிங்கும் நடக்குது. அப்படியே சுக்காவெல்லாம் முடியல கண்ட்ரோல் பண்ணாமல் மூன் பண்ணிட்டு அப்படியே மேக் அவுட் பண்ணுறான். நீங்களும் மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கும் சுக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப கோல்டு அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லி நீங்கள் பயந்துட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப ரூடாக இருப்பான் அப்படின்னா. இப்போது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான். அதுவும் உங்களை லவ் பண்ணி உங்களுக்கே தெரியாமல் இப்படி கல்யாணம் உங்களுக்கு இன்னும் வந்து சர்ப்ரைஸாக ஒரு ஹாப்பி ஃபீலில் இருக்கீங்க. இப்போ சுகாவுக்கு சடனாக அவனுக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்க ஞாபகம் வர, ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி, சரி நீ ரெஸ்ட் எடு நான் வரேன் அப்படின்ட்டு அவன் போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரான். அப்போது நீங்களும் அப்படியே பெட்ஷீட்டோடு வரீங்க. சுக்கா உங்களை இழுத்த இப்போ அவங்க லிப்பில் கிஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ண வந்துடுறேன் அப்படின்ட்டு போக, நீங்களும் ஒரு இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுங்க. போயிட்டு அப்படியே வந்து மறுபடியும் குளிச்சுட்டு அங்கே உள்ள டவல் எடுத்து அப்படியே மேலே சுற்றிட்டு வரீங்க வெளியில். ஐயோ, இப்போது இந்த சாரீ வேறு கட்ட தெரியாது, எதை போட்டு துளைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்க டவலோட. இப்போ சுகா அந்த ரூம்குள்ளே தான் போயிருப்பான். அவனுக்கோ வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசக்கூட மனசு வரல. உங்களை அப்படி பார்த்ததும் திருப்பி ஹாட் ஆகிடுது. உடனே அவனோ இதை போஸ்ட் சொல்லிட்டு கால் கட்பட்டு இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாதுன்னு அந்த டோரை இப்போ தான் திறக்க, அந்த சவுண்டு கேட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் டவலோடு நின்று முழிச்சிட்டு இருப்பீங்க. அதை திரும்பி பார்க்குறீங்க, அந்த டோர் பக்கத்தில் அவனுக்கு இது என்ன இங்கே ஒரு டோர் அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு, என்னடி அப்படி பார்க்குற, இது என்னோடய ஸ்டடி ரூம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்போ தான் எட்டி பார்க்குறீங்க, சின்னதாக ஒரு ஸ்டடி ரூம். இதுக்குள்ளேயா நீங்கள் இருந்தீங்க? இப்போவும் இதுக்குள்ளே தான் இருந்தேன். இதுக்கு முன்னாடி நீ அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஃபோட்டோவோட பேசிட்டு இருந்தலாம், அப்போ கேட்டிங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு
ஃபோட்டோவில் நடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கிட்ட வரான். இப்போ உங்களுக்கு இன்னும் ஷை ஆகுது, ட்ரெஸ் வேறு இல்லாமல் இருக்கீங்கல்ல. ஸோ அது வந்து அப்படியே பின்னாடி போகிறீங்க. ஓ ஷிட், நான் இப்படிலாம் ஒரு பொண்ணு பின்னாடி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடி. என்னால் முடியல. பாரேன், வீடியோ கான்ஃபரன்ஸ் பேச போனேன், ஆனால் என்னால் ஒன்று நினைப்பாக இருக்குது. அதுவும் என் முன்னாடி வந்து இப்படி நின்னா இதுக்கப்புறம் எங்கடி நான் அங்கே போய் ஒர்க் பண்ணுறது? என்ன என்னடி நினச்ச, உணர்ச்சி இல்லாத ஜடம்னா அப்படிங்கிறீங்க. அப்படி தான் நினச்சிருப்பேன். இவன் பெரிய பிஸ்னஸ் மேன், இவனுக்கு எங்கே ரொமான்ஸ்லாம் வரப்போகுதுன்னா அப்படி பேசினேன். உண்மையிலேயே என் ரொமான்ஸை நீ பார்த்தா அவ்வளோதான், தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து உங்கள் டவலை படிக்க வேணா அப்படிங்கிறீங்க. அப்போ வேணும் நோ நோ, அப்போவே உனக்கு சாரி அங்கங்கே நான் வந்ததே என்னால் முடியல. அதுக்கப்புறம் மேடம் கொடுத்த தரிசனம் இப்போது அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். இப்போ தான் உங்களுக்கு அப்போது எல்லாத்தையும் பார்த்துட்டானா இவன் அப்படின்னு இவன் முன்னாடி நம்ம ட்ரெஸ்லாம் மாற்றணுன்னு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஏடி முழுசாக நான் தான் பார்த்தேன், இப்போ தான் உனக்கு கூச்சம் வருதாக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணேன். அப்போ நீங்கள் அப்படி நோ அப்படின்னு நகர்ந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ டக் டக்குன்னு ஏதோ தட்டுற சவுண்ட் கேட்குது. அப்போ நீங்கள் யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்க. பண்ணிட்டு போட்டுண்டி அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை வந்து அப்படியே இழுக்கிறான். இல்லை தட்டிகிட்டே இருக்காங்க அப்படிங்கும் அப்படின்னு எந்திரிச்சு சுகாவோ அப்படியே கதவுக்கிட்ட வந்து யார் அப்படிங்க. ப்ரோ நான் தான் அப்படின்னு அவன் சிஸ்டர், அது அம்மா அவங்கள கீழே அப்படின்னு சொல்லும் போதே சரி நாங்கள் வரோம். இல்லை ப்ரோ அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கோ. அதான் வரோன்னு சொல்கிறேன்ல. இல்லை ப்ரோ சாப்பிட கூப்பிட்டாங்க, சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து கடகடன்னு ஓடிடுறா. நீங்கள் அவன் கத்துனதில் கொஞ்சம் பயந்து போய் என்ன இதுக்கே இவ்வளோ கோவப்படணும், பொறுமையாகவே சொல்லிக்கலாமேங்க மாதிரி திருன்னு முடிச்சு நிற்க. அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கிட்ட வரான். நீங்கள் யாரா நீ டிசைனாக மூஞ்சி அதுக்குள்ளே மாத்துறேங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. என்ன டியர் அப்படி பார்த்துட்ருக்க? இல்லை சாப்பிட கூப்பிட்டாங்களாம். ஆமாம் நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி இந்த ரூம்குள்ளேயே இருந்தால் உனக்கு ஒன்றுமே தெரியல. சரி இன்னும் நிறைய இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ரென்த் ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்க. சரி இப்போ என்ன இந்த ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பார்க்குறான். நீங்கள் அந்த சாரீ கட்ட தெரியாத ஸோ முழிச்சிட்ருக்க, நான் வேணா கீழே போயிட்டு அத்தையை அமுச்சுடுவா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. சரின்ட்டு சுகா கீழே போயிட்டு உங்கள் அம்மாவை தான் அமுச்சு விடுறான். அவங்க மேலே வந்ததும் நீங்கள் அப்படியே டவலாக நிற்க. என்னடி இப்படி நிற்கிறா இதை கொடுத்துருக்க, எனக்கு இது கட்டவே தெரியாது, கட்டி விட வரணும்னு தெரியாது அப்படின்னு திட்டுறீங்க. சரின்னு உங்கள் அம்மா சாரி கட்டி விட்டு மாப்பிள்ளை என்னம்மா சொன்னார், வந்ததுலேருந்து ரூம்குள்ளே எதுவும் சண்டை போட்டிங்களோ என்னமோன்னு அவங்க பயந்து போக நீங்கள் சாரிலாம் அவங்க அம்மா கட்டி விடுவோம் அப்படியே கண்ணாடி முன்னாடி பார்க்குறீங்க. செம்மையா எனக்கு பூ வச்சு விடுமா அப்படிங்கிறீங்க. அவங்க அம்மா சிரிச்சிட்டு உனக்கு அப்போ சந்தோஷமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ உங்கள் அப்பாவும் வந்துடுறாரு. அவரை கதவை நாக் பண்ண நீங்கள் சுகாவும் நினச்சிட்டு கதவை திறக்க உங்கள் அப்பா மேலே கோவமாடா அப்படின்னு கேட்க இல்லைப்பா நான் ஏன் கோவப்படணும் அப்படிங்கிறீங்க. இல்லை உங்ககிட்ட கேட்காம ஆக்சுவலி நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் தான்ப்பா சொல்லணும். நான் கூட அவரை பற்றி எதோ நினச்சி பயந்தேன். ஆனால் நானே தேடி லவ் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒருத்தரை பார்த்துருக்க மாட்டேன் போல். எனக்கு நிஜமாவே அவரை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்லடா, எனக்கு உன் சந்தோஷம் முக்கியம், எங்கே உனக்கு பிடிக்காம போயிருமோன்னு தப்பு பண்ணிட்டோமோன்னு கவலையாக இருந்துச்சு அப்படின்னு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ண. நீங்கள் எதை எப்படியும் பாஸுக்கு தான் விசுவாசியாக இருப்பீங்க, இதில் இந்த பிட்டு வேறையா அப்படிங்க அடி கழுத அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்படி ஒரு வழியாக நீங்கள் சிரிச்சிட்டு உங்களை அப்படியே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு உங்கள் அம்மா இந்த திருஷ்டிலாம் சுற்றி போட்டுட்டு சரி வா மாப்பிள்ளை ரொம்ப நேரம் கீழே வெயிட் பண்ணுறாருன்னு அப்படியே கீழே கூட்டிகிட்டு வராங்க. அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே தான் இருக்கு. அப்படியே கீழே வந்ததும் டின்னர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ சுகாவோ நீங்கள் வாங்க அப்படின்னு சுகா கூட போகிறீங்க. சுகா இல்லை மாம் நாங்கள் வெளியில் போகிறோம். எல்லாருமே அவனை பார்க்க அது நாங்கள் கொஞ்சம் வெளியில் ஏன்னா இந்த நேரத்தில் அப்படியே அவங்க அம்மா கேட்குறாங்க மாம் அப்படிங்க. அவங்க அப்பாவோ இப்போ உள்ள பசங்களாம் ஃபஸ்ட் நைட் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் பண்ணட்டும் விடு அப்படிங்க. எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே அவன் உங்களை போகலாமா அப்படின்னு அப்படியே உங்ககிட்ட கை நீட்ட நீங்களும் அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொத்த ஃபேமிலி எல்லாருமே சிரிச்சிட்டு சரி அவங்க கிளம்பட்டும் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கன்னு எல்லாம் சொல்லி வழி அமுச்சு வச்சுட்டு அவங்க சாப்பிட போயிடுறாங்க. இங்கே அப்படியே சுகா அவங்கள டப்புன்னு தூக்க நீங்கள் அப்படின்னு பயந்துறீங்க. என்னடி இல்லை சடனாக தூக்கவும் மேடம் கல்யாண மண்டபத்துலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தூங்கிட்டீங்க, எப்படி நீங்கள் ரூமுக்கு போனீங்க, அப்படியே பறந்து போனீங்கன்னு நினைக்கிறீங்களா கனவுல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் இல்லை நான் எப்படி ரூமுக்கு போனேன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்பையும் நான் தாண்டி உன்னை தூக்கிட்டு போய் படுக்க வச்சேன் அப்படின்னு வரையும் உங்களுக்கு ஷை ஆகுது.
என்ன வெக்கமா? ஐயோ! காலையிலேருந்து வெக்கப்பட்டு கொல்றேடி அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள காரில் உட்கார வச்சு சீட் பெல்ட் போட்டு விட்டு இங்கேருந்து கிளம்புறோம். நீங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. ம் மேடம் ஃபஸ்ட் நைட் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிறோம். ஐயோ போங்க அப்படிங்கிறீங்க. என்னங்க நீங்கள் தான் அந்த டைரியில் பக்கம் பக்கமாக எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறீங்க. உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தான் நான் கேட்டேன். உங்கள் அம்மா தான் அவள் எப்போவுமே ஒரு டைரி எழுதிட்டு இருப்பான்னு சொன்னாங்க. உங்கள் அப்பா சொன்னார், உங்கள் அம்மா சொன்னதாக. ஸோ அந்த டைரியை சுட்டுட்டு வர சொல்லிட்டேன், சிம்பிள் அப்படிங்கிறோம். அடா பாவி அப்படின்னு பார்க்குறீங்க. எல்லாத்தையும் படிச்சிட்டிங்களா அப்படின்னு. நான் கூட என் டைரியை காணோன்னு நான் தேடிட்டு இருந்தா கடைசியில் இந்த களவாணி பைய வேலையா அப்படின்னு நீங்கள் பார்க்க அவன் சிரிச்சிட்டே எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரின்னு கரெக்டாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு மிரரால் ஆன ஃபுல்லாக மிரர் உள்ளுக்குள்ளேருந்து பார்த்தா வெளியில் உள்ளதெல்லாம் தெரிகிற மாதிரி செம்ம நேச்சுரலாக ஒரு வீடு அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. மிரர் ஹவுஸ் அப்படின்னு. இதானே மேடம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அப்படியே உங்களை கார்லேருந்து தூக்கிட்டே தான் போகிறான். நீங்கள் என்னை விட்டுங்க நான் நடந்து வரேன் அப்படிங்கிறீங்க. நோ அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை உள்ளே தூக்கிட்டு போய் இறக்கி விட்டு அப்படியே உங்கள் சாரியை கை வைக்க வந்ததுமே வா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சாரியை பிடிச்சி உருக நீங்கள் அப்படியே அப்படியே ரவுண்ட் பண்ணி நிற்கிறீங்க. சுகா அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ண உங்களுக்கு என்னமோ பண்ணுது. அப்படியே சுகா உங்கள் ஹிப்பாக டைட்டாக அப்படியே பிடிச்சவங்க அப்படியே உங்கள் பக்கத்தில் இழுத்த உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். என்னங்க அப்படிங்கிறீங்க. என்னங்க அப்படின்னு அவனை கேட்க பசிக்குது அப்படிங்கிறீங்க. ஓ சாரி அதை மறந்துட்டல அப்படின்ட்டு. அப்போ அவன் அங்கே பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதை எடுத்து கொடுக்குறான். இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ஆசைக்கு அந்த சாரீ கட்டினில இப்போது என்னோடய ஆசைக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்காம அவனே ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி விடான். நீங்கள் அப்படியே கை வச்சு மாதிரிக்க அதெல்லாம் பார்த்துட்டு நெட்டி அப்படின்னு அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டு அப்படியே இன்ஸ்கர்ட்டையும் கழட்டி விட்டு அவன் ஒரு ஃப்ராக் குட்டியாக அது உங்களுக்கு முட்டி வரைந்தான் இருக்குது, அதை அப்படியே போட்டு விடான். ஸ்லீவ்லெஸ் பார்க்க செம்மையாக இருக்குது, ரொம்ப குட்டியாக அப்படியே வந்து ஸ்கின் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. சுகா பர்ஃபெக்ட் செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் அங்கே கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கான். அங்கே அப்படியே உட்காந்து 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸாக தான் இருக்குது. நீங்களும் அவனுக்கு என்ன பிடிக்கும்லாம் கேட்டு 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்றீங்க. அப்படியே அவன் வாயில் உள்ள ஃபுட்டை உங்கள் வாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இன்னும் ஷையாகவே இருக்கு. சாப்பாட்டை அப்படியே ஓரங்கட்டி வச்சு அந்த டேபிள் மேலே அப்படியே தூக்கி உங்களை உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே உடனே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிட்டே அப்படியே அங்கே இருக்க ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து உங்கள் மேலே அப்படியே வைக்க நீங்கள் அப்படியே நடுங்கிட்டே இருக்கீங்க. அப்போது அந்த ஸ்கின் மாதிரி உள்ளது அதையுமே கழட்டி தூக்கி போடுறான். நான் சொல்ல இருக்கீங்க. ஒவ்வொரு ஐஸ் க்யூப் அப்படியே மேலே வச்சு அப்படியே லிக் பண்ண நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அப்படியே மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீ தானே சொன்ன அப்படியே சொல்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்க. அப்படியே ஐஸ் க்யூப் கொஞ்சம் கொஞ்சமாக உருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் எடுத்து அவங்க மேலே அப்படியே தடவி அப்படியே லிக் பண்ணுறாங்க. ஷை ஆகிட்டு அவனை தழுவிட்டு அப்படியே ஓடி போய் அந்த மிரரில் அப்படியே ஒட்டி நிற்கிறீங்க. அவன் பின்னாடியே வந்து அப்படியே உங்களை பேக் ஹேக் பண்ணி உங்கள் நெக்கில் அப்படியே அப்படின்னு ஒவ்வொரு கிஸ்ஸாக வச்சுட்டு வரான். நீங்கள் அப்படியே திரும்ப இப்போ உங்களோட ஃப்ரண்ட் சைட் அப்படியே உங்களே பார்த்துட்டு அப்படியே லிக் பண்ண நீங்கள் அப்படியே மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் அண்ணனில் லிக் பண்ண நீங்கள் அவனோட ஹெட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே லிக் பண்ண அவங்களுக்கும் ஒரு மாதிரியாக மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. சுகா சுகா அப்படின்னு மோன் பண்ண அவனும் பேபி ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டாந்து உங்களை பெட்டில் போட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே மேக் அவுட் பண்ண அப்படியே 2 பேரும் நீங்கள் அவனை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ டோ லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லி மேக் அவுட் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.